நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். சாய்ந்து விட்டேன் கரம் பிடித்து கொண்டு எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் உங்களுடைய பாதத்தில் வருகிறோம். உங்களுடைய வார்த்தையுடைய ரகசியங்கள் மறைபொருளை இந்த 6வது மாதத்தில் எங்களோடு பேசும் வந்திருக்கிற பிள்ளைகளோடு கூட இந்த வெளிவெளிக்கு மூலியமாக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட பேசுங்கப்பா. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்பட நீர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நான் வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 37-34 வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலவெளியில் கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே, சகோதரி, இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை என்ன பண்ணு, கைக்கொள். கர்த்தருக்கு காத்திருக்கிறதான அனுபவத்தை நாம் இன்றைக்கு முதலாவது பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு காத்திருப்பது என்பது ஜெபிப்பது, ஜெபம் செய்வது, கர்த்தருக்கு காத்திருக்கிறது. இப்போ நாம் ஜெபம் செய்கிற ஒரு கிறிஸ்துவ குடும்பம் அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிற ஒரு குடும்பத்திலே வாழ்க்கையிலே அல்லது அவருடைய முன்னேற்றத்தில் எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது கர்த்தருக்கு காத்திருப்பது என்பது வேதம் சொல்லுகிறது. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 39ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். அல்லேலூயா. இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு என்ன இருக்கிறாங்க? அல்லேலூயா. இக்கட்டு என்பது எப்படி வரும்? நல்லா கவனிங்க. இக்கட்டு என்பது 2 விதமா வரும். ஒன்று நம்மால் உருவாக்கப்படுகிற இக்கட்டு, ஒன்று தேவனால் உருவாக்கப்பட்டு வருகிற 2 இக்கட்டுகள். வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தானா செய்யறதுனால வர பிரச்சனை, ஒன்று தேவனால் அனுமதிக்கப்படுகிற பிரச்சனை. இப்போ 2 பிரச்சனை இல்லை. இப்போ நாம் எந்த பிரச்சனையை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், முதலாவது வேதம் சொல்லுகிற இந்த வசனத்தை சொல்லுகிறது, நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் என்ன பண்ணுகிறது? வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கலம். இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நீதிமான், நல்லா கவனிங்க, நீதிமான்.
அப்ப நீதிமான் கர்த்தருக்கு பயப்படுகிற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். இப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனுக்கு வருகிற இக்கட்டுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இதை எப்படி விடுதலையாக்கப்பட முடியும் என்று சொன்னால், அவர்களுக்கு அரணாக, கோட்டையாக, கேடகமா, பாதுகாப்பா இருந்தாதான் என்னவா நடக்கும், அந்த இக்கட்டிலிருந்து விடுதலையாக்க முடியும். அப்ப தேவன் கைவிட்டு விட்டார் சொன்னால் அவர்களை தப்பிக்க முடியாது, அவர்களை பாதுகாக்க முடியாது, அவர்கள் சுகமா இருக்க முடியாது. அப்படி என்று சொன்னால், இப்ப நீதிமானா இருக்கிறதான ஒரு மனுஷனை உங்களுக்கு நான் முன்பதாய் நிறுத்த விரும்புகிறேன். அப்படி ஒரு மனுஷனை நிறுத்தும் போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது, தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜ்யம் முழுவதையும் தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். நல்லா கவனிங்க, இங்க தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, வாசிங்க 1ஆம் வசனத்திலிருந்து மறுபடியும். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தார். இப்போ இங்க பாத்தீங்கன்னா தானியேலுக்குள்ள என்னவா இருந்துச்சுங்க, விசேஷித்த ஆவி இருந்துச்சு. அந்த விசேஷித்த ஆவி இருந்தபடியினால அந்த ராஜ்யத்தை ஆளுவதற்குரிய அதிகாரத்தை ராஜா கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தான். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு தேவன் உங்களிடத்துல ஒரு பொறுப்பை கொடுக்க விரும்புறார். அப்ப நீங்க யாரா இருக்கணும், நீதிமானா இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா இருக்கணும். அப்படி இருந்தாதான் தேவன் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுப்பார். அப்படித்தானே? இப்ப நீங்க வேலைக்கு போறீங்க, கம்பெனில வேலை செய்றீங்க, இல்ல படிக்கிறீங்க, ஒவ்வொரு காரியத்திலும் எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால், அப்ப வேலை செய்கிற இடத்துல நீங்க உண்மையா இருந்து அந்த வேலை அதிகாரிக்கு, அந்த கம்பெனிக்கு நீங்கள் முன்னேற்றுவதற்கும் அல்லது அதுல இருந்து பெருக்க செய்வதற்குரிய ஒரு பங்கு உங்களிடத்துல இருக்குதுன்னா, உங்களை ராஜா அந்த அதிகாரி என்ன செய்வாரு, அடுத்த போஸ்டிங் கொடுப்பாரு இல்லையா? இப்ப நீ நல்லா படிக்கிற அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன நினைக்கிற, அந்த ஸ்கூல்ல ஒரு அவார்டு கொடுப்பாங்க. என்ன செய்வாங்க, இந்த தமிழ்நாடு முழுக்க அல்லது அந்த ஸ்கூல் முழுக்க இருக்கிற எல்லா பிள்ளைகளை விட நீ அதிகமாக மார்க் எடுத்து செய்யும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளைக்கு விட்டுட மாட்டாங்க. அந்த பிள்ளையை தூக்கி நிற்க வச்சு எல்லாருக்கும் முன்னால ஒரு அவார்டை கொடுத்து ஒரு பதவி கொடுத்து ஏதாவது ஒன்று செஞ்சு என்ன பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்படிதான் ராஜா என்ன சொல்றாரு, அவங்க எல்லாரும் காட்டிலும் தானியேல் எப்படி இருந்தாரா, விசேஷித்த ஆவியுடைய ஒரு தேவ மனுஷனா இருந்தார். அப்படி இருக்கிற மனுஷனை என்ன செய்தாங்கன்னு சொன்னா, அங்க அவரை மாற்றி தந்திருக்கிறாங்க. என்ன எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு கண்பான சகோதரனே சகோதரியே, அடுத்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாதாரம் தேடினார்கள். இங்க ரெண்டு காரியம் நடக்கும். இங்கேயும் நடக்கும்,
இங்கே உலக பிரகார காரியத்தில் நடக்கும். எப்படி நடக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கம்பெனியில் ஒன்று உயர்வு தந்துட்டாங்க, அல்லது நீ படிக்கிற இடத்துல உனக்கு மேன்மை கிடைச்சிச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற குழந்தை சும்மா இருக்காது. அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லும், அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லும், ஏம்மா உனக்கு தெரியுமா அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, தூக்கி வச்சுட்டாங்க, அதை சொல்கிறாங்க, இது பண்ணுறாங்கன்னு பேசும். ஆனால் அவங்க அம்மா அவங்க அப்பா என்ன சொல்லக்கூடாது, ஏம்மா அவங்க அந்த பிள்ளை நல்லா படிச்சுது அதனால முன்னுக்கு வருது, நீ இன்னும் படி, அப்போ நீ என்ன பண்ணலாம், நீ அந்த இடத்துக்கு வரலான்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சிலர் பண்ண அந்த பிள்ளை எப்படியாவது நீ என்ன பண்ண கீழே வந்துடும். நம்ம நிறைய உலகத்தில் பார்க்க, ஒரு குழந்தை நல்லா படிச்சிச்சுன்னு சொல்லி அந்த குழந்தைய ஏதோ செஞ்சுட்டாங்க. இப்படி உலகத்துக்குரிய காரியத்து நடக்குது. அதே விதமாக வேலை ஸ்தலத்தில் அப்படிதான் நடக்குது. அதே விதமாக வேதத்தில் இங்கே நாம் பார்க்கும்போது தானிவேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தபடினால் தானிவேலை அந்த ராஜ்யம் முழுவதுக்கும் என்னவா மாற்றினாங்க, அதிகாரியாய் மாற்றினான். அதிகாரியாய் மாற்றும் போது கூட இருக்கிறோம் நினைச்சான், என்னப்பா அது நம்ம கூட இருந்தவன் இன்னைக்கு என்ன பண்ணான், ஒரு போஸ்டிங்ல போயிட்டானே, இவனை எப்படியாவது என்ன பண்ணோம் கீழே தள்ளணும் அப்படின்னு சொல்லி யோசித்து அந்த ராஜாவை என்ன செய்யணும், அவர்கிட்ட சொல்றதுக்கு ஒரு முகாந்திரம் வேணும் இல்லையா, இவரை பற்றி குற்றப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா ஒரு முகாந்திரம் தேடினார்கள். அப்பதான் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷன் நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவின் இடத்தில் போய் அவனை நோக்கி தரியு ராஜாவே நீ என்றும் வாழ்க எவனாகிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்ப என்ன நடக்குது கேட்டீங்கன்னா, கூட இருக்கிறோம் சொல்றாங்க, எப்பா இது சரி வராது, அவர் ரொம்ப உண்மையில இருக்கிறாரு, எல்லாத்திலும் கரெக்டா இருக்கிறாரு, அதனால இவர் எதுலையும் குற்றப்படுத்த முடியல. இவர் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, கடவுளை தொழுகிற விஷயத்துல மாத்திரம்தான் இவர் என்ன பண்ண முடியும், குற்றப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி இந்த முகாந்தரத்தை தேடி இவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த முகாந்தரத்தை கொண்டு போய் ராஜா கிட்ட கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அப்ப ராஜா கிட்ட கொடுக்கும் போது ராஜா என்ன பண்ற பாருங்க, அடுத்த வாசிங்க. ஆதலால் இப்போது ராஜாவே மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளையை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஆமென். இங்க பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ணினார், சோத்திரம் பண்ணி நீதிமான். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த வருஷம் நீதிமானுக்கு வரும் இக்கட்டு எப்படி கர்த்தர் விடுதலை ஆக்குறனா, இங்க நீதிமானா இருக்கிற தானிவேல் அந்த ராஜாவுடைய கட்டளை அதிகமா இருந்த போதிலும் ராஜாவுடைய அந்த கையெழுத்து எழுதி பத்திரத்துல முத்திரையிட்டு செய்திருக்கிறார். இன்ன தவிர யாரும் என்ன பண்ண, வேற எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி கட்டளை போட்டிருக்க போதிலும் அந்த தானிவேல் என்ன செய்தார், தன் வீட்டிலே போய்
3 வேளையும் தான் ஆராதிக்கிற தேவன் என்ன செய்தார்? ஆராதனை செய்தார். இதுதான் முக்கியமான காரியம். அப்போ நான் உலக மனுஷனுக்கும் நமக்குள்ள வித்தியாசத்தை நாம் காண்பிக்கிறவர்களாய் காணப்படும். அப்பதான் நாம் நீதிமான தேவனுக்கு பிரியமானதை செய்ய முடியும். அப்ப தானிவேல் என்று இந்த ராஜாவுக்கும் பயப்படல, அரசாங்கத்துக்கும் பயப்படல, யாருக்கும் பயப்படாத தன்னுடைய தேவனுக்கு மாத்திரமே செய்தார், பயந்தார். அல்லேலூயா. தன் தேவனுக்கு பயந்த போது அவர் 3 வேளையும் தான் தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்து சொல்லுவது பாருங்க. அப்பொழுது அந்த மனுஷன் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கீதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆகிலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீ கட்டளை பட்டணத்தில் கையெழுத்து வைத்தீரல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா அந்த காரியம் மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உண்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ஆமா, இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ராஜாவுக்கும் அங்கே மக்களுக்குள்ள காரியத்தை எப்படியாவது தானிவேலுக்குள்ள இருக்கிறதுக்கு சொல்லி அவனை எப்படியாவது குற்றப்படுத்தணும், அந்த இடத்துல இருந்து கீழே இறக்கணும்னு சொல்லி பிரயாசப்பட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்போ ராஜா கிட்ட என்ன பண்ணுறாங்க, போய் நான் உலகத்து காரியங்களை சொல்கிற மாதிரி அவருக்கு என்ன பண்ணுறாங்க, சொல்லி கொடுத்து ஏற்றுறாங்க. கொண்டு போய் சொல்லி இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு சொல்லி கொடுத்து ஏற்றினே இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிற அடுத்த வாசிங்க. ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து ராஜா கட்டளையிட்ட எந்த தாகீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். இங்க பாருங்க, இங்கதான் முக்கியமான காரியம். அப்ப இந்த ராஜா செய்யல, இவங்க என்ன பண்றாங்க, கட்டளை ஏதோ சொல்லிக்கலி ராஜாவை ஏத்தி ஏதோ பண்ணி கொண்டாந்து என்ன பண்றாங்க, எப்படியாவது இவங்க தூக்கி போட்டுறாங்க. அப்ப சொல்றாரு, இவங்க கொண்டாந்து போட்டு அப்ப ராஜா சொல்றாரு, என்ன சொல்ற பாருங்க, ராஜா தானியேலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். நல்ல கவனிங்க, இது ராஜாவால் கொடுக்கப்படுகிற கட்டளை இல்ல. ராஜாவை உசுப்பி ஏற்றி ராஜாவை என்ன பண்ணும், அந்த ஏதோ சொல்லி அவர்களே அதை எப்படியாவது அவனை வந்து கீழே இறக்கணும் பிரயாசப்பட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ கொண்டாந்து ராஜா போட்ட மாதிரி ஒரு கணக்கு. இப்போ நம்ம ஆட்சியில் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கிறாங்களே அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டா கொண்டாந்து போட்டுட்டு அப்போதான் ராஜா சொல்றாரு, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இப்போ அந்த சிங்கத்தில் போட்டுட்டு, ஆனா இப்ப மனப்பூர்வமா யாருக்கு இல்ல, ராஜாவுக்கு கிடையாது. ராஜாவுக்கு மனப்பூர்வமா இவரை போடணும்னு என்ன இல்லை, ஆனா வேற வழியே இல்லை. அந்த வழி இல்லாததுனால அந்த ராஜாக்கு அந்த ஜனங்களுக்கு என்ன பண்றாரு, கேட்கிறாரு வேற வழி இல்லையே சொல்லிட்டு அப்போ போட்டதுக்கு அப்புறம் சொல்றாரு, உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க பாருங்க, அதை போட்டுட்ட பிறகு 18 வாசிங்க. பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ராமுழுதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவொட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய்
போனான். இப்ப பாத்தீங்கன்னா அங்க ராஜா சொல்றாரு, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்க வீட்டுக்கு போயிட்டாரு. ஆனா நல்லா காணுங்க, இன்னைக்கு மனப்பூர்வமா செய்யாதனால அவருக்கு மனசு என்ன பண்ணல, கேட்கல. எப்படியாவது போய் ராத்திரி பூரா தூங்காம இதையே நினைச்சிருந்தாரு. சிங்கம் என்ன பண்ணுச்சோ, சாப்பிட்டுச்சோ, இல்ல கொன்னுடுச்சோ, என்ன பண்ணிச்சோ தெரியல. ஏன்னா சிங்கம்னா நம்ம எல்லாருக்கும் பயம்தான், அது ராஜாவுக்கும் பயம்தான். யாராவது இருந்தாலும் சிங்கம் என்பது பயம்தான். ஆனா அப்ப ராஜா நினைக்கிறார், எப்படியாவது அந்த சிங்கம் ராஜாவை எப்படியா அந்த தானியேலை சாப்பிட்டுருக்கோம், அடிச்சிருக்கணும். ஒரே குழப்பத்தோடு ராத்திரி பூரா தூங்காம இருந்து விடிகாலையில் எழுந்து ஓடி அங்க ராஜா என்ன பண்ற, கெபின் அந்த தீவிரமா என்ன சொல்றாரு, எழுந்து என்ன சொல்ற, ராஜா கெபின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, நல்லா கவனிங்க. இப்ப இங்கதான் பாக்குறோம், தானியேல் துயரமா இல்ல, தானியேலுக்குள்ள இருந்த அந்த ஆவியானவர் அவரை பாதுகாத்து. ஆனா அவருக்கு தெரியும், ராஜாவுக்கு தெரிஞ்சாலும் இவருக்குள்ள ஒரு கலக்கம். அவர் துயர சத்தமா கேட்கிறாரா என்ன சொல்லி, அங்க பாருங்க, துயர சத்தமா தானியேல் என்ன பண்றாரு கேட்கிறாரு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். ரெண்டு காரியத்தை பார்க்கிறோம். அங்க சிங்கத்தின் கவியில போடும்போது, சிங்கத்தின் அந்த கொகையில போடும்போது சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை என்ன பண்ணுவாரு, தப்புவிப்பாருன்னு சொல்றாரு. இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனாக நான் தப்புவித்தாரா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப தப்புவிப்பாருன்னு சொன்னாரு. அங்க போய் என்ன சொல்ற, தப்புவித்தாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அடுத்து சொல்றாரு பாருங்க, அப்பொழுது தானியேல் ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்ன என்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்யதில்லை என்றான். இப்ப சொல்றாரு, நான் உமக்கு முன்பதாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நான் என்ன பண்ணல, நான் தப்பு செய்யல, நான் உண்மையா இருந்தபடினால தேவன் அவருடைய தேவ தூதர்களை எனக்கு அனுப்பி அந்த சிங்கத்தின் வாய் என்ன பண்ண, கட்டி போட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே சகோதரியே, நீ நீதிமானா இருந்தாயானால் கர்த்தர் உனக்கு விரோதமாய் எழும்புகிற, உன்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்புகிற, உன்னுடைய படிப்புக்கு, வேலை ஸ்தலத்துக்கு எதுக்கு விரோதமாய் எழும்புகிற எதையும் உன்னை சேதப்படுத்த தேவன் என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார். ஹல்லேலூயா. தேவன் நிச்சயமாக விட மாட்டார். ஏன்னு சொன்னார், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. நாம் ஆராதிக்கிற தேவனாகி கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ள இருக்கிறபடினால இந்த உண்மை உள்ள தேவன் உங்களையும் என்னையும் என்ன செய்வார், பாதுகாப்பா. அவர் பாதுகாக்கிற தேவனுங்க. அவர் உங்களையும் என்ன என்ன செய்கிறாருங்க, பாதுகாப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற கண்மணி போல் உன்னை காண்பேன், நான் உன்னை காண்கின்ற கண்மணி போல் உன்னை காண்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை
தேவன் நம்ம வீட்டு என்ன பண்ண மாட்டாருங்க, விலக மாட்டார். தானிவேலை வீட்டு கர்த்தர் விலகாமல் இருந்தது காரணம் தெரியுமா? தானிவேல் உண்மை உள்ள மனுஷனா, ஜெபிக்கிற மனுஷனா இருந்தார். அந்த கட்டளை அதிகமா இருந்த போதிலும், பக்கத்துல அக்கத்துல இருக்க கூட இருக்கிறவங்க நெருக்கப்பட்ட போதிலும் அவர் ஒடுங்கி போகவில்லை. அவர் என்ன செய்யல, அவர் எதற்கும் பயப்படவில்லை. நான் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ள இருந்துச்சு அருந்து அவர் என்ன செய்தார், அந்த ராஜாவுக்கும் கட்டளை தெரிந்திருந்தது. ராஜா சொல்லுகிறார், உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அங்க வந்து சொல்லுகிறார், உன்னை தப்புவித்தாரா என்று சொல்லி கேட்கிறார். அப்பதான் இங்க பார்க்கிறோம் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். 25 வசனத்துல வாசிங்க. பின்பு ராஜாவாகிய தரியோ தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்தார். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினார். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாவுடைய காலத்தை கர்த்தர் மாற்றுகிறவர். அல்லேலூயா. தானிவேலின் காரியங்கள் ஜெயமாய் மாறினது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நாம் வாசித்த வசனத்தின்படி கர்த்தருக்கு காத்திருக்கிற உண்மை உள்ள மனுஷன் அவருடைய வாழ்க்கையில இக்கட்டு வரும்போது கர்த்தர் அவர்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தானிவேலை தப்புவிக்க வல்லவராய் இருந்த தேவன் அந்த ராஜாவுடைய கட்டளையை அவர்கள் சொல்லி கொடுத்து செய்தாலும், ஆனா அவர் சொல்லுகிறார், உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறான்னு சொல்றார். சிங்கத்தின் கவியில் அது நிற்கும் போது சொல்ல தப்புவித்தாரான்னு சொல்லி கேட்கிறார். மூன்றாவது இங்க சொல்லுகிறார், தானிவேலுடைய காரியம் ஜெயமாய் மாறினது. ஹல்லேலூயா. அந்த ஜெயமாய் மாறுவதற்கு ஒரே ஒரு காரணம், ஜெபிக்கிற ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் நானும் ஜெபிப்போமானால், ஜெபிக்கிற ஒரு குடும்பமாய் இருக்குமானால் சொல்லுகிறேன், கர்த்தரும் வாழ்க்கையை ஜெயமாய் மாற்றுவார். தோல்வியை உண்டு பண்ணவே மாட்டார். ஏன்னு சொன்னால், தோல்வியை கொடுக்கிறவன் வேறு ஒருவன், வெற்றியை கொடுக்கிற நாங்கள் ஆராதிக்கிற நீங்களும் ஆராதிக்கிற தெய்வனாகிய கர்த்தர் வெற்றியின் தெய்வன். அல்லேலூயா. இந்த வெற்றியின் தெய்வன் சொல்லுகிறார், ராஜ்யத்தை மாற்றி ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர். இன்றைக்கு
இந்த நாளில வேதம் சங்கீதத்துக்கு வருவோம். 37 34 வாசிப்போம். அங்க சொல்லுகிற வசனத்தின்படி இப்போ நாம் அதற்குள்ளாக வருவோம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். ஆமென். வேதம் சொல்கிறது, பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை என்ன செய்வாருங்க? உயர்த்துவார். பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு தானிவேலுக்கு தேவன் உயர் தந்தார். அல்லேலூயா. தானிவேலுடைய காரியம் ஜெயமா இருந்ததுக்கு ஜெபிக்கிற மனுஷன் உண்மை உள்ள மனுஷனாய் இருந்தபடினால, அந்த மனுஷன் நீதிமானாய் இருந்தபடினால அந்த ராஜ்யம் முழுவதும் பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு தேவன் அவருக்கு துணையாய் இருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் துணையாய் இருக்க வேண்டுமானால் இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, தேவன் உங்களுக்கும் எனக்கும் இந்த வார்த்தை கேட்கிறவர்களுக்கும் தேவன் துணையாய் இருப்பாரானால் உனக்கு பின்பதாய் வருகிற எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் யாரும் உன்னை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. தானிவேலுக்கு பின்பதாய் எழும்பின அத்தனை பேரையும் தானிவேல் உயர்த்தவனாய் காணப்பட்டார். அல்லேலூயா. இந்த காலவெளியில கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த மனுஷன் ஜெபிக்கிற மனுஷனாய் காணப்பட்டார். அடுத்து நான் 39 வசனத்தை வாசிங்க. நான் முதல்ல வாசித்த அந்த அதிகாரத்திலே வாசிங்க. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். இப்ப பார்த்தோம் இல்லையா? இக்கட்டு காலத்திலே அவர்களுக்கு என்ன இருக்கிறாருங்க? அடைக்கலம். தானிவேலுக்கு தேவன் அடைக்கலமா இருந்தார் இல்லையா? தானிவேல் இக்கட்டு வந்தது, சிங்கத்தின் கவியிலே போட்டார், சிங்கம் அவரை சாப்பிட்டதா என்று கேட்கிற அளவுக்கு கர்த்தர் மாற்றத்தை தந்தார். ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்க அந்த பின்னாடி வந்த மனுஷன் கெடுக்க நினைச்சார்கள், அழிக்க நினைச்சார்கள். உனக்கு முன்பதாக, குடும்பத்துக்கு முன்பதாக, உன்னுடைய வாழ்க்கைக்கு முன்பதாக, எடுக்கிற காரியத்துக்கு முன்பதாக முன்னாடி நிற்கிற மனுஷன் உன்னை பார்த்து எப்படியாவது அழிக்கணும்னு நினைக்கிறான். கவலைப்படாத, ஏன்னா இக்கட்டு நேரத்தில் தேவன் உன்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. தானிவேலுக்கு இக்கட்டு வந்தது, மனிதனால் வந்தது இக்கட்டு. ஆனா மனுஷனை கர்த்தரை செய்தார், தள்ளிவிட்டு தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனை உயர்த்தி நிறுத்தினார். உங்களையும் என்னையும் பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு கர்த்தர் உனக்கு இக்கட்டில் அவரே உனக்கு துணையாய் இருப்பார். அல்லேலூயா. இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நீ தேவனோடு கூட இருப்பாயனா தேவன் உன்னுடைய வாழ்க்கையில வெற்றியை மாத்திரம் தருவார். தோல்வியை கர்த்தர் கொண்டு வரவே மாட்டார். அல்லேலூயா. தோல்வியை கொடுக்கிற தேவன் அல்லவே அல்ல. வெற்றி கோடி பிடித்திடோ நடந்திடோ, வெற்றி கோடி பிடித்திடோ நாம் நடந்திடோ, எல்லாம் போல சத்தம் வந்தாலும் ஆவியால் கோடி பிடிப்பார். தெய்வம் போல சத்தம் வந்தாலும் ஆவியால் கோடி பிடிப்பார். அஞ்சாதே மகனே, நீ அஞ்சாதே மகனே, அஞ்சாதே மகனே, நீ அஞ்சாதே மகனே. வெற்றி கொடி பிடித்திடோ நான் வீரனாய் நடந்திடோ, வெற்றி கொடி பிடித்திடோ நான் வீரனாய் நடந்திடோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் உனக்கு இக்கட்டு நேரத்தில் அவர் உனக்கு என்னவா இருக்கிறாருங்க? அடைக்கலமா இருக்கிறார். தானிவேலுக்கு அடைக்கலமா இருந்தார். உங்களுக்கும் எனக்கும் தேவன் என்னவா இருப்பாருங்க? அடைக்கலமா இருப்பார். சும்மா நம்ம அடைக்கலமா இருக்கிறோம்னு பேசிட்டு பின்னாடி போய் மனம் போன வாழ்க்கையில வந்து நடக்காது. தானிவேலுக்கு பின்னால இருந்தவங்க எல்லாம் சதி திட்டம் செஞ்சாங்க. அந்த சதி திட்டத்தை முறியடிப்பதற்கு தேவன் அவரோடு இருந்தார்.
நான் சொல்றேன் கேளுங்க, இன்னைக்கு தேவன் உங்களோடு இருந்தா உனக்கு பின்பதா குடும்பத்துல வாழ்க்கையில யாரு உனக்கு சதித்திட்ட தேடினாலும் கவலையே படாது. தேவன் ஒருவர் உன் பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னால் மனுஷன் என்ன செய்வான்? அல்லேலூயா. தேவன் உன் பட்சத்தில் இருப்பாரானால், உன் குடும்பத்தில் இருப்பாரானால், எடுக்கிற காரியத்தில் தேவன் இருப்பாரானால், உன் சரீரத்தில் வாழ்க்கையில குடும்பத்தில் தேவனுக்கு நீ முதலிடம் கொடுக்கும் போது, தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கும் போது, தேவனை சார்ந்திருக்கும் போது, ஆண்டுடைய திருச்சபைக்கு உண்மையாய் இருக்கும் போது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு உண்மையாய் இருக்கும் போது, கர்த்தரை தொழுது கொள்வதில் உண்மையாய் இருக்கும் போது, நீ உண்மையாய் இருப்பாயானால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை இக்கட்டு நேரத்தில் தேவன் உன்னை விடுவிப்பார். அல்லேலூயா. பிரச்சனை நேரத்தில் அவர் உன்னை விடுதலையாக்குகிற ஒரே ஒரு தெய்வம், உண்மையாய் இருக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. இந்த உண்மை உள்ள தெய்வன் உன்னை விடவே மாட்டாருங்க, ஒரு நாளும் விட மாட்டார். நீ மறந்து போனாலும் அவர் மறக்காத தேவன். அவர் நீ மறந்து போனாலும், நீ அவரை விட்டு போனாலும் அவர் உன்னை விடவே மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் சொன்னார், தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டிருக்கிற தெய்வம். நீ அவரை விட்டு தூரமாய் போனாலும் கர்த்தர் உன் பட்சத்தில் வருகிறார். வேதம் சொல்லுது, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் தேவரீர் என்னோடு கூட அங்கே இருக்கிறீங்க. பாதாளத்துக்கு போனாலும் கர்த்தர் தூக்கி எடுக்கிற தெய்வம், உன்னை நடத்துகிற தெய்வம், உன்னை பாதுகாக்கிற தெய்வம், உன்னை ஒரு நாளும் ஒருபோதும் விட்டு கொடுக்காத தெய்வம். இந்த உலகத்தில் விட்டு கொடுக்காத தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தாங்க. உலகத்தில் மனுஷன்ட்ட அப்பா அம்மா சொல்லிடலாம், தாத்தா பாட்டி மனைவி எல்லாரும் சொல்லலாம், ஆனால் எல்லாரும் ஒரு நாள் விட்டுடுவாங்க. மனைவி, பிள்ளைகள், குடும்பம், வாழ்க்கை, யாருமே தன் அதிகாரத்துக்கு, தன்னுடைய வேலை ஸ்தலத்துக்கு, தன்னுடைய கம்பெனிக்கு, என்னுடைய படிக்கிற இடத்துக்கு எல்லாத்துக்கும் உண்மையா இருந்தாலும், ஆனால் மனுஷன் மாறி போகிறவன். அல்லேலூயா. மனுஷன் மாறுகிறவன். மனுஷன் மாறுகிறதானாலதான் அதுதான் சொல்றாரு, மனுஷன் மாறுகிறவன் மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் பெறுகிற பற்றுதலாக இருப்பதனாலும். கர்த்தரை நம்புகிற மனுஷன் ஜெயிப்பான். கர்த்தரை நம்புகிற மனுஷன் விடுவிக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிற மனுஷன் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். தானியேல் கர்த்தருக்கு பயந்தபடினாலே கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு நிறுத்தப்பட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த 2026 6வது மாசத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லி உன்னை உயர்த்துகிறவர் உன் பக்கத்தில் இருக்கிறார். கரம் பிடித்து பக்கத்தில் இருக்கிறவங்களை சொல்லுங்க, உன்னை உயர்த்துகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லுங்க. உன்னை உயர்த்துகிற தேவன் பட்சத்தில் இருக்கிறார். உன்னை நடத்துகிற தேவன் பட்சத்தில் பக்கத்தில் கருத்தை பிடிச்சு சொல்லுங்கப்பா, அப்பதான் கர்த்தர் செய்வாரு. நீ இதை சொல்லாத அப்புறம் எங்க சொல்ல போற? கர்த்தருடைய ஆலயத்துல வந்து கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீ அவரை மேன்மைப்படுத்தும் போதுதான் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. நீ ஒரு நாள் மேன்மைப்படுத்தலைன்னா கர்த்தருடைய ஆலயத்துல வந்து கூட நீ இன்னும் அப்படியே இருந்தா கர்த்தர் உன்னை மாற்ற முடியாது. அல்லேலூயா. ஆலயத்துக்குள்ள வந்து நீ மாற்றம் அடையலைன்னா வேற எங்கேயுமே மாற்ற முடியாதுங்க. வேற எங்கேயும் மாற்ற முடியாது. எங்க மாற்ற முடியும்? வேலை செய்யறதுல மாற்ற முடியுமா? இல்லை நீ வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துறத மாற்ற முடியுமா? எங்கேயும் மாற்ற. கர்த்தருடைய ஆலயத்தில் வரும்போது நீ மாற்றத்தை பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் நீ போகிற இடத்துல மாற்றத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி மாற்றத்தை பெற்றுக்கொள்ள முடியாத இன்னும் இருப்பாயானால் உனக்கு மாற்றமே வராது. நான் மாற்றத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இடத்துல வந்திருக்கிறேங்க. நல்லா கவனிங்க, இதுக்கான மாற்றத்தை உண்டு பண்ணுகிற இடம் இது. கர்த்தருடைய ஆலயம் என் இருதயத்தை மாற்றப்படுகிற இடம், என் வாழ்க்கை மாற்றப்படுகிற இடம், என் குடும்பத்தை மாற்றப்படுகிற இடம். நான் வார்த்தை கேட்டு அதன்படி நான் செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் என் வாழ்க்கை, என் குடும்பம், என் வேலை ஸ்தலம், என் படிப்பு என்ன செய்யும்? உயர்ந்த ஸ்தானத்திலே போவோம். ஹல்லேலூயா. அதுக்கு தான் சொன்னாரு, நான் மாற்றுவதற்கு தேவனை நாம் ஆராதிக்கிறபடினால. அடுத்து வேதம் சொல்லு 40 வாசிங்க. சங்கீதம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஆமென். அல்லேலூயா. இப்ப நம்ம பார்த்தோம், தானியேலுடைய காரியத்துல பார்த்து கொண்டிருந்தோம். துன்மார்க்கருடைய கைக்கு கர்த்தர் என்ன பண்ணி வைத்தாருங்க? தப்புவித்தார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் கர்த்தர் துன்மார்க்கருடைய கைக்கு என்ன பண்ணாருங்க? தப்புவிப்பார். கவலையே படாதீங்க. கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். தப்பு விக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வாசித்து பாருங்க, 5வது வசனத்தை வாசிங்க. சொல்றாரு பாருங்க, சொல்றாரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வாய்க்க பண்ணுவார்.
யுத்தம் செய்வது யார் வேலை? கர்த்தருடைய வேலை. சும்மா இருப்பது நம்முடைய வேலை. தானியேல் சும்மா இருந்தார், யுத்தம் கர்த்தருடையது. ஜெயத்தை தந்தார். சிங்கத்தின் வாயை தேவ தூதர்கள் என்ன பண்ணாங்களா? கட்டி போட்டுட்டாங்க. உங்களுக்கு விரோதமா சிங்கம் போல எழும்பினால் வேதம் சொல்லுகிறது, கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வருகிறான். சிங்கம் கடிச்சு பீறுகிறது. நல்லா கவனிங்க, சிங்கம் எப்படி கடிச்சு என்ன பண்ணும்? இழுக்கும். ஆனா இங்க என்ன சொல்றாரு? சிங்கம் விழுங்குதான், பல்லு இல்லை. உன்னையும் என்னையும் வாழ்க்கையை கெடுக்க வருகிற சிங்கம் போல பிரச்சனை, சிங்கம் போல பிரச்சனை விழுங்க நினைக்குது. கவலைப்படாத, விழுங்குவதற்கு தேவன் விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில சிங்கம் போல விழுங்குற சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உன் வழியை கர்த்தருக்கு என்ன பண்ணு? ஒப்புவி. அவர் மேல் என்ன பண்ணு? நம்பிக்கையாயிரு. அவர் என்ன செய்வாருங்க? உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த 2026 உன் குடும்பத்து வாழ்க்கை, உன் வேலை செலுத்து வாழ்க்கை, உன் சரீரத்து வாழ்க்கை, உன்னுடைய பிரச்சனை வாழ்க்கை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து போகும்போது கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். அல்லேலூயா. வாக்கிய பண்ணுகிற தேவன் இன்றைக்கு இந்த கால வேளையில உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தேவன் தர விரும்புகிறார். அந்த மாற்றத்துக்கு நாம் இன்றைக்கு விட்டு கொடுப்போமானால் வேதம் சொல்லுகிறது, 9ஆம் வசனத்தை வாசிங்க. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். வேதம் சொல்லுகிறது, நாம வாசித்தல இந்த சங்கீதத்துல பூமி என்ன பண்ணுவாங்க? சுதந்திரத்துக் கொள்வார்கள். 34 என்ன சொல்றாரு? நீ பூமியை என்ன பண்ணுவ? சுதந்திரத்துக் கொள்ளுவ. இங்க 9 என்ன சொல்றாரு? பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிற நான். பக்கத்துல நல்ல சந்தோஷம் சிரிச்சுக்குன்னு சொல்லுங்க, துக்கமா சொல்லாதீங்க. சிரிச்சுக்குன்னு சந்தோஷமா பக்கத்துல இருக்கிற கரம் பிடிச்சு, நான் பூமியை சுதந்திரத்துக் கொள்ளுவேன், நான் பூமியை சுதந்திரத்துக் கொள்ளுவேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் பூமியை சுதந்திரத்துக் கொள்ளுவேன். ஏனென்று சொன்னால் என் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் எனக்கு என்ன செய்வேன்? எல்லாரும் நம்ம அப்படியே எழுந்து நின்று சொல்லுவோமே, ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட நாம இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு கூட கடந்து போவோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்றைக்கு பூமியை சுதந்திரத்துக் கொள்ள போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்ல, தேவனாகிய கர்த்தர் உங்களை